ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்களை வரிசையாக பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் மூலம் அவங்க அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன, மேலும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையை ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்திலும் 2வது வீடான குடும்பஸ்தானத்திலும் மற்றும் ராசியிலையும் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதம் கும்பராசிக்கு சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்குதுங்க. பணவரவு அதிகரித்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட விஷயம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது இது வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகளை எண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. அந்த கவலைகள் எல்லாமே விலக போகுதுங்க. இது வரைக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் அனைத்தும் நீங்கி அவர்களால் நீங்கள் மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக வேலை கிடைக்காம அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, கோர்ட்டு கேஸ், அதாவது நீங்கள் ஏதாவது லீகலாக பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்து முடிஞ்சிடுங்க. அதாவது அடுத்த சில வாரங்கள்லேயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். கடன்களை திருப்பி செலுத்தவும் முடியும். அதே போல் நகைகளை கூட அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் மீட்கக்கூடிய வாய்ப்பானது கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சித்திரை மாதத்தினுடைய 2வது வாரத்திற்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பண வரவு இல்லைன்னா லாபம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கிட்ட இருந்து வெகுமதிகள் கிடைப்பதால் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கான விளைவுகளும் அப்படியே தாங்க இருக்கும். அதனால் முயற்சி அப்படிங்கிறத எப்போவுமே கைவிடக்கூடாது. முயற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. தொடர் முயற்சி எப்போதுமே வெற்றியை கொடுக்குங்கிறத மறந்துடவும் கூடாது. எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படிங்க முன்னேற்றத்தை பார்க்க முடியும்? ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கிரகங்களுடைய சஞ்சாரம் என்னதான் நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கும்பம் ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதாவது சித்திரை மாதத்தில் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். அதனால் கும்பராசியில் இருக்கிறதுனால இனம் புரியாத மனக்கவலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கலக்கம், ஏதாவது ஒரு குழப்பம் போன்றவை எல்லாமே நீடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு நிறைய தடைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீட்டிற்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த டைமில் உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதாவது எந்த பொருள் வேணும், எதை வாங்கணும், எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்ன கம்பல்சரியாக தேவைப்படுதோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி வாங்கினீங்க அப்படின்னா செலவுகளை தவிர்க்க முடியும். இல்லைனாலும் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கூடவே இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அது அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பராசி நேரை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகிடும். வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் அதே போல் கண்டிப்பாக இருக்கும். மேலும் கும்பராசி நேயர்களுக்கு 2024 சித்திரை மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. குரு பயிற்சி உங்களுக்கு 4வது வீட்டில் நடக்க போகுது. இதனால் உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களானது ஏற்படும். வீடு வேலை மற்றும் இடமாற்றம் ஏற்படுவதால் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சாதகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.
இதுபோல் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி நேயர்களை இந்த சித்திரை மாதத்தில் ராகு மற்றும் கேது பகவானை வழிபாடு செய்துக்கோங்க. ராகு கேது வழிபாடு எப்படி செய்கிறது, எங்கே போய் செய்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க. நவ கிரகங்களில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே ராகு கேதுவை வழிபாடு செய்ததுக்கு சமம் தாங்க. அதனால் அதிகமாக செலவுகள் எதுவும் செய்யாமல் உங்களால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் போய் நீங்கள் நவகிரகத்தை வழிபாடு செய்துக்கோங்க. இதான் ராசியை பொறுத்த பலன்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது பலன்களானது மாறுபாடு அடையுங்க. அந்த வகையில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சர்வ சக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி, உடலுக்கும் உறுதிக்கும் மன உறுதிக்கும் தைரியத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தாங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகவே காணப்படும். அதோட எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் தைரியமாக அதை செஞ்சு முடித்து நல்ல ஒரு வல்லவர்களாக காணப்படுவாங்க. அவங்களுக்கு சித்திரை மாதமானது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நெருக்கடிகளை எல்லாம் நீக்கி வைக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. ராசிக்கு 3வது இடத்துல மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கும். தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயம்தாங்க. என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியாக நடந்துட்டு இருந்தாலும் வாழ்க்கை துணையோட நட்புகளோட ஒரு சில சங்கடங்களானது ஏற்படலாம், குழப்பங்கள் உருவாகலாம். அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட மாதமாக தான் இருக்குது. ஆனாலுமே கூட வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயார் செய்வது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இதே போல் உங்களுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்திக்கோங்க, அதுவும் நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள்னா ஏப்ரல் மாதம் 22 மற்றும் 23. அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். யோகத்திற்கும் போகத்திற்கும் காரகனாக இருக்கக்கூடிய ராகு, ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பின் மீது அதிகமான அக்கறை கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒன்றிலுமே வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போராடுவீங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் வழக்கமான செயல்களையும் நீங்கள் கவனமாக ஈடுபட வேண்டும். மேலும் நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம், வருவாய் அப்படின்னு எல்லாவற்றிலும் ஒரு சில இழுபறிகளானது காணப்படும். நெருக்கடிகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு புதிய முதலீடுகளும் செய்யாதீங்க. முதலீடுகள் அனைத்தும் தேக்கமடையும். பணியாளர்கள் கூட இந்த டைம் கவனமாக வேலை செய்யணும். மேலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக செயல்படுவாங்க. ரொம்பவே விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். உடல்நிலையிலும் கவனம் செலுத்துறது நல்லது. வாழ்க்கை துணை நண்பர்களோடு அனுசரித்து போங்க, இல்லைன்னா பிரச்சனைகளானது ஏற்படும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. மாணவர்களோ மேற்படிப்பிற்கு முயற்சி செய்யுங்க, அதுலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23 மற்றும் 24. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். 1 மற்றும் 2, 3ஆம் பாதங்களை உடையவர்கள் இவர்கள். தனக்காரகன், ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய குரு, ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய திறன் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் மரியாதை இருக்குங்க. இந்த சித்திரை மாதம் நட்சத்திரநாதன் மாதத்தினுடைய பிற்பகுதியில் 4வது இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாங்க. இதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகி போகும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடலில் நலக்குறைவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது கூட சரியாக போயிடுங்க. விரயங்கள் அனைத்தும் கட்டுப்படப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சூரியனும் பார்த்தீங்கன்னா 3ல் உச்சம் பெற போகிறாரு. இதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். லாப நிலை உண்டாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியும் வாக்குஸ்தான ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு விழிப்போடு செயல்படணுங்க. இப்படி செயல்படும் பொழுது சங்கடங்கள் அனைத்தும் குறையும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த காலத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது. வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபட்டீங்க அப்படின்னா இழப்புகள் எதுவும் ஏற்படாமல் குறைக்கலாம். வியாபாரம், தொழிலில் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகம் பார்த்து வரக்கூடியவங்களும் பணிகளில் விழிப்புணர்வோடு வேலை செய்யணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செய்வதால் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து போகுங்க. யாருக்கிட்டையுமே கோபதாபம், அந்தரங்க ரகசியங்களை வெளிப்படுத்துதல் இது போன்ற விஷயங்களையெல்லாம் செய்யாதீங்க. விவசாயிகள் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து செஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக லாபம் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய சந்திராஷ்டிரம் நாட்களாக ஏப்ரல் 24ஆம் தேதி காணப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் என்னென்ன பலன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க, மேலும் நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.